ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் கணேஷ் கிச்சன். இன்றைக்கி நாம் சன்ரைஸ் கணேஷ் கிச்சனில் ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பிரண்டை பொடி அரைக்க போகிறோங்க. அந்த பிரண்டை பொடி அரைக்கிறதுக்கு நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிரண்டையை பறிச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு பிரண்டை இந்த மாதிரி இருக்கும். பிரண்டை சட்னி உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பிரண்டை பொடி அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு நல்ல பிஞ்சு பிரண்டையாக பறிச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு பிரண்டையாக நம்ம முதல்ல பறித்து எடுத்துக்கலாம். இந்த பிரண்டையை நம்ம அப்படியே இதை பாருங்கள் பிஞ்சாக இருக்குது, இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம பிரண்டையை எடுத்துக்கலாம். இப்போ இந்த இலையை வச்சு கூட துவையல் அரைக்கலாம். இப்போ இந்த இலையையும் நம்ம பறிச்சுக்கலாம். பிரண்டை இலை தனியாக பறித்து வச்சுருக்கேன். பிரண்டையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இனிமேல் நம்ம பிரண்டை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பிரண்டையை நம்ம நல்லா வணக்கிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். முதல்ல பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரண்டையை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இளம் பிரண்டையாக போடுறப்போ அது நமக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வணங்கிடும். அதனால இளம் பிரண்டையாக எடுத்துக்கோங்க. கடையில் பார்த்து வாங்குறப்பயே நம்ம கொஞ்சம் இளம் பிரண்டையாக பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், அந்த க்ரீன் கலர் எல்லாம் மாறி இப்போ நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு. பிரண்டை நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பிரண்டை நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தனியாக இதை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து இந்த அளவுக்கு நான் பெருங்காயம் கட்டி எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே போட்டு வணக்கிக்கலாம். கட்டி பெருங்காயத்தை நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வணக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதையுமே நம்ம இந்த பிரண்டையோட சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகு இதோட சேர்த்துக்கலாம். மிளகோடையே நம்ம இப்போ வரமிளகாயும் சேர்த்துட்டோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு விரலி மஞ்சள் நான் ஒன்று போட்டுக்கிறேன். இதை எல்லாத்தையுமே நல்லா இதே மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம பிரண்டையோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் ஒரே ஒரு துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். சுக்கையும் இந்த எண்ணெயில் நல்லா வணக்கிக்கலாம். சுக்கை நல்லா வறுத்த பின்னாடி அதோட ஒரு 2 டம்ளர் அளவு உளுந்து, 1/2 டம்ளர் அளவு துவரம்பருப்பு இரண்டையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த உளுந்தும் துவரம்பருப்பும் நல்லா வறுத்த பின்னாடி ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து அதை நல்லா கிளி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம பாத்திரத்தில் சேகரிச்சுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறின பின்னாடி கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறின பின்னாடி இதை ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். இன்னுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரண்டை பொடி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மளுடைய கை கால் மூட்டு வலிக்கு இது ரொம்ப சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரண்டை பொடியை நாம் சுடு சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டும் அலாதியாக இருக்கும். அதோட நன்மைகளும் நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சன்ரைஸ் கணேஷ் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.